வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிரைமியா பாலம் பாதுகாப்பை பலப்படுத்த ரஷ்யா எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கைகள். துபாய் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல், குவைத் கப்பல் சேதம். உக்ரைன் வான் பாதுகாப்பை ஏமாற்ற ரஷ்யாவின் புதிய தந்திரம், சாகர் ட்ரோன்களில் போலி ஏவுகணைகள். ஈரானின் யுரேனியத்தை கைப்பற்ற டிரம்பின் திட்டம், உலகிற்கு காத்திருக்கும் பேராபத்து. மூன்றாம் உலகப் போர் அச்சம், பிரித்தானியா மீது ரஷ்யா கடும் கோபம். பிரித்தானியாவில் பரவும் சிகாடா கொரோனா, மீண்டும் முகக்கவசம் அணிய எச்சரிக்கை. ஈரான் போர் எதிரொலி, உலக நாடுகளை அச்சுறுத்தும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு. ஐரோப்பாவின் மின் கட்டமைப்பு நெருக்கடி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பெருக்கத்தால் சிக்கல். இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவையும் கிரைமியாவையும் இணைக்கும் கேர்ச் பாலத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய ரஷ்ய படைகள் நவீன தொழில்நுட்பங்களை அமல்படுத்தியுள்ளன. கடல்சார் ட்ரோன் தாக்குதல்களை தடுக்க பாலத்தை சுற்றியுள்ள நீரில் சிறப்பு வலைகள் மற்றும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வான்வழி தாக்குதல்களில் இருந்து பாலத்தை பாதுகாக்க அதிநவீன பான்சீர் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. உக்ரைனின் தொடர் தாக்குதல் முயற்சிகளை முறியடிக்க பாலத்தின் தூண்களை சுற்றி பாதுகாப்பு அரண்களும் மைக்ரோவேவ் சென்சார்களும் பொருத்தப்பட்டுள்ளன. விநியோக சங்கிலி மற்றும் இராணுவ நகர்வுகளுக்கு இந்த பாலம் மிக முக்கியமானது என்பதால் ரஷ்யா இதற்கு உச்சகட்ட பாதுகாப்பு வழங்கி வருகிறது. பாலத்தின் வழியாக செல்லும் வாகனங்கள் மற்றும் சரக்குகள் இப்போது கூடுதல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக ரஷ்ய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. துபாய் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல், குவைத் கப்பல் சேதம். துபாய் நகரை இலக்காக கொண்டு ஈரான் நடத்திய அதிரடி ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த குவைத் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பல் ஒன்று ஏவுகணை பாய்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. துபாயின் முக்கிய பகுதிகளில் வெடிசத்தங்கள் கேட்டதைத் தொடர்ந்து அங்குள்ள சர்வதேச விமான நிலைய நடவடிக்கைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டன. பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலுக்கு மத்தியில் ஈரான் நடத்திய இந்த நேரடி தாக்குதல் உலக நாடுகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அதன் நட்பு நாடுகள் தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகளை உச்சகட்ட தயார் நிலையில் வைத்துள்ளன. உக்ரைன் வான் பாதுகாப்பை ஏமாற்ற ரஷ்யாவின் புதிய தந்திரம், சாகர் ட்ரோன்களில் போலி ஏவுகணைகள். உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை குழப்புவதற்காக ரஷ்யா தனது சாகர் தற்கொலை ட்ரோன்களில் போலி ஏவுகணைகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. இந்த போலி ஏவுகணைகள் உக்ரைனிய ரேடார்களில் உண்மையான இலக்குகளைப் போலவே தெரிவதால் எதை தாக்குவது என்ற குழப்பத்தை அந்நாட்டு பாதுகாப்பு படைகளுக்கு ஏற்படுத்துகின்றன. ரஷ்யாவின் இந்த புதிய உத்தியால் உக்ரைன் தனது விலை உயர்ந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை போலி இலக்குகளை நோக்கி வீணடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. போர் முனையில் உக்ரைனின் ஆயுத கையிருப்பை குறைக்கவும் அவர்களின் பாதுகாப்பு திறனை சோதிக்கவும் ரஷ்யா இத்தகைய தந்திரங்களை கையாள்வதாக இராணுவ ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தாக்குதலின் போது ஒரே நேரத்தில் பல போலி மற்றும் உண்மையான இலக்குகளை ஏவுவதன் மூலம் உக்ரைன் வான் பாதுகாப்பை முடக்குவதே ரஷ்யாவின் முக்கிய நோக்கமாக உள்ளது. நவீன மின்னணு போர் முறையில் இந்த மாற்றம் உக்ரைனுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. ஈரானின் யுரேனியத்தை கைப்பற்ற டிரம்பின் திட்டம், உலகிற்கு காத்திருக்கும் பேராபத்து. ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அதிரடியாக கைப்பற்ற டொனால்ட் ட்ரம்ப் கொண்டுள்ள விருப்பம் ஒரு மிகப்பெரிய அணுசக்தி பேரழிவிற்கு வழிவகுக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் நிலத்தடியில் பாதுகாப்பாக அமைந்துள்ளதால் அவற்றை கைப்பற்ற முயற்சிப்பது நேரடி இராணுவ மோதலுக்கு வித்திடும் என அஞ்சப்படுகிறது. இத்தகைய முயற்சி தோல்வியடைந்தால் அல்லது அணுசக்தி நிலையங்கள் சேதமடைந்தால் அது கதிரியக்க கசிவை ஏற்படுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களை பாதிக்கும் அபாயம் உள்ளது. சர்வதேச விதிமுறைகளை மீறி நடத்தப்படும் இத்தகைய நடவடிக்கைகள் மத்திய கிழக்கில் ஒரு முடிவற்ற போரை உருவாக்கி உலக பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்யும். ஈரானின் அணுவாயுத கனவை தடுப்பதே இலக்கு என்றாலும் இந்த திட்டம் நடைமுறையில் சாத்தியமற்றது மற்றும் ஆபத்தானது என இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு பதிலாக இத்தகைய தீவிரமான முடிவுகளை எடுப்பது அமெரிக்காவிற்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் பெரும் நெருக்கடியை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மூன்றாம் உலகப் போர் அச்சம், பிரித்தானியா மீது ரஷ்யா கடும் கோபம்.
உக்ரைன் நடத்திய வெடிபொருள் தாக்குதல் நடவடிக்கையில் பிரித்தானியாவின் நேரடி பங்கு இருப்பதாக கூறி ரஷ்யா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரிட்டனின் சிறப்பு படைகள் மற்றும் உளவுத்துறை இந்த தாக்குதலுக்கு உதவியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரம் நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மோதலை நேரடியாக தூண்டி மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் என அஞ்சப்படுகிறது. பிரித்தானியாவின் இத்தகைய நடவடிக்கைகள் சர்வதேச எல்லைகளை மீறுவதாகவும் இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் எனவும் கிரெம்ளின் மாளிகை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி வரும் பிரிட்டன் இப்போது நேரடி தாக்குதல்களில் ஈடுபடுவது போரின் போக்கை மாற்றும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த தூண்டுதலால் அணுவாயுத போர் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் சர்வதேச நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு வலியுறுத்தி வருகின்றன. பிரித்தானியாவில் பரவும் சிகாடா கொரோனா மீண்டும் முகக்கவசம் அணிய எச்சரிக்கை. பிரித்தானியாவில் சிகாடா எனப்படும் புதிய வகை உருமாறிய கொரோனா வைரஸ் அதிவேகமாக பரவி வருவதால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த புதிய வகை வைரஸ் வரும் வாரங்களில் பிரிட்டன் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாதிப்பு அதிகரித்து வருவதை தொடர்ந்து பொதுமக்கள் பொது இடங்களிலும் கூட்டமான பகுதிகளிலும் மீண்டும் முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். முந்தைய வைரசுகளை விட இது வேகமாக பரவும் தன்மை கொண்டது என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த தேவையான மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை செய்யுமாறு உள்ளூர் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஈரான் போர் எதிரொலி உலக நாடுகளை அச்சுறுத்தும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு. ஈரான் மற்றும் அதன் அண்டை நாடுகளிடையே நிலவும் போர் சூழலால் சர்வதேச சந்தையில் உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் சரக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் சமையல் எண்ணெய் மற்றும் தானியங்களின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் கப்பல் மற்றும் லாரிகளில் போக்குவரத்து செலவு அதிகரித்துள்ளது இந்த திடீர் விலை மாற்றத்துக்கு முக்கிய காரணமாகும். உரம் தயாரிப்பிற்கு தேவையான மூலப்பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் வரும் காலங்களில் விவசாய உற்பத்தியும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் உள்ள நாடுகள் இந்த உணவுப் பொருட்கள் விலையேற்றத்தால் பெரும் உணவு பஞ்சத்தை சந்திக்க நேரிடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். நுகர்வோர்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு கூடுதல் விலையை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் உலக நாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. ஐரோப்பாவின் மின்கட்டமைப்பு நெருக்கடி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பெருக்கத்தால் சிக்கல். ஐரோப்பிய நாடுகளில் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை தாங்கும் திறன் தற்போதைய மின்கட்டமைப்பிற்கு இல்லை என தெரிய வந்துள்ளது. பழைய மின் விநியோக கட்டமைப்புகள் இந்த அதிகப்படியான மின்சாரத்தை கையாள முடியாமல் திணறுவதால் பல இடங்களில் மின்சாரம் வீணாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஜெர்மனி மற்றும் போலந்து போன்ற நாடுகள் இந்த மின் கட்டமைப்பு பற்றாக்குறையால் மற்ற நாடுகளை விட அதிக பாதிப்புகளை சந்திக்கக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.